ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த மாலை வேலையில் உங்களை தாட்டுறோம் தூக்குறோம்ல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. சரிங்க, இன்றைக்கும் எப்பயும் போல தான் விளையாட போகிறோம். விளையாடுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகளும் நாங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுவும் ஈஸியான கேள்விகள் தான். ஸோ பயமே படாமல், ஒருத்தரை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா அப்போது நீங்கள் விளையாடக்கூடிய கேம் ஷோ தான் இது. இவ்வளோ நேரம் நம்ம என்னங்க பண்ணிட்டு இருந்தோம், சும்மா தான் இருந்தோம், சரி கொஞ்ச நேரம் விளையாடுவோமே அப்படின்னு நினச்சி வரவங்களா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் வரலாம். அண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் கேட்கக்கூடிய அந்த 5 ஈஸியான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வின் தர கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், இல்லை லிரிசிஸ்ட் எனக்கு பிடிக்கும், இப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகளை கேட்போம். ஸோ ரெடியாக இருங்க. காலர் யார் அப்படின்னு கேட்போம். ஹலோ, இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மதிப்பட்டிலிருந்து கவிதைராஜா பேசுகிறேன். வணக்கம். உங்களுக்கு யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? ரஜினி பற்றி கேளுங்க. ரஜினி பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, 6 புஷ்பங்கள் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? 6 புஷ்பங்கள். KM பாலகிருஷ்ணன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, 5 செகண்ட் தான் உங்களுக்கு நேரம். ஏன்னா இந்த 5 செகண்டே எனக்கு அதிகப்பா அப்படின்னு 2 செகண்டில் பதில் சொல்கிறவங்களாம் இருக்கும்போது 5 செகண்ட்ஸ் அப்படின்றதுனா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு. அதனால் உடனே கேட்கலாம். சரி, ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள். நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஆக்டர் சமந்தா. சமந்தா பற்றின கேள்விகள் கேட்போம். சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சமந்தாவுடைய நடிப்பில் 5ஆம் திரைப்படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஜீவா. ஜீவா என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். சரிங்களா? மச்சக்கண்ணி அப்படின்ற பாடல் எந்த படத்தில் வரும்? அஞ்சான் கிடையாது, சீமராஜா. மச்சக்கண்ணி அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல பாட்டை. நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யாருன்னு கேட்போம். இது தாட்டுற தூக்குறோம். வணக்கம். வணக்கம் சார், திருப்பூர்ந்து மதன் பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா. சூர்யா பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கு. சூர்யாவும் ஜோதிகாவும் எத்தனை திரைப்படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க? 6 படம். 5, 4, 5, 6 ஏதோ ஒன்று தான். என்னங்க சார்? ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க சார். வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது கேட்கவா? 7 திரைப்படம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. அட்லீஸ்ட் நீங்கள் 6ன்னு சொல்லியிருந்தாலும் நான் +1 போட்டிருப்பேன். நீங்கள் வேறு ஏதாவது கேளுனதும் கொஸ்டினே வேணான்றார் போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ விளையாடுறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம், அந்த டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் கூட பேசும்போது. இல்லைனா நீங்கள் அதிகமாக வச்சு தான் கேட்கணும். அப்போ தானே நாங்கள் கேட்குறது உங்களுக்கு கேட்கும். அது கூட பரவாயில்ல. ஆனால் 5 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? 5 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஆனால் 2 செகண்ட்லலாம் பதில் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு நம்புகிறேன். காலர் லைனில் இருக்காங்க. யார்? வணக்கம். ஹலோ. சரி, நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை சொல்லுங்கள். சொன்ன உடனே நாங்கள் அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி வரிசையாக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லி வின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வின் தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது எதுக்காக வெயிட் பண்ணணுன்னு கேட்குறேன். உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி ரெடியாக இருக்காங்க விளையாடுறதுக்கு. பேசலாம், அவங்களோட விளையாடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும். பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் விளையாடலாம். அங்கே யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமசாமிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சத்தியமங்கலம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, விஜய் அவர்களுடைய நடிப்பில் வில்லு இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? இசையமைப்பாளர் வித்யாசாகர். யாரு? வித்யாசாகர். வித்யாசாகரா? ஜல்சா அதுவா? ஏங்க டிஎஸ்பி தாங்க போட்டாரு. தேவி ஸ்ரீ பிரசாத். டிஎஸ்பி. ஆமாம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
Your call has been kept on hold. கொஞ்ச நேரம் ஹோல்ட்ல வச்சிருக்கேன்பா. நான் இப்ப டீ போடுற டைம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு போல. Has been kept. சரி பரவாயில்ல. யார் கால் பண்ணாலும் சரி உடனே நீங்க யாரை வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லார பற்றியுமே நாங்கள் கேட்போம். அதனால் அவங்க பேரை மட்டும் சொன்னால் போதும். யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹோல்டில் இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஹோல்டில் போட்டு போயிடக்கூடாது. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். ஏதாவது ஹோல்டில் இருங்க அப்படின்னா ஹோல்டில் போட சொல்கிறாங்க போல் அப்படின்னு ஹோல்டில் போட்டு போயிடுறாங்க நிறைய பேர். அதை பண்ணாதீங்க. அதை நீங்கள் கடுமையாக தவிர்க்கணும். சரிங்களா? நீங்கள் யாரை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் உடனே கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீரோ பிடிக்குமோ, ஹீரோயின் பிடிக்குமோ, மியூசிக் டைரக்டர் பிடிக்குமோ, இல்லை டேரக்டர் பிடிக்குமோ, இப்படி யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேரை மட்டும் சொன்னால் போதும். அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படி தெரிஞ்சு வச்சா அவங்கள பற்றி நாங்கள் கேட்குற ஈஸியான கொஸ்டின்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸி தானே? அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக கிளவராக உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாரோ அவங்கள பற்றின கேள்விகள் கேட்க சொன்னீங்கன்னா போதும், கேட்டுடலாம். இது ஒரு சூப்பரான கேம். அதனால் இந்த டைம் நீங்களும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி காலில் கனெக்டில் வாங்க, பேசுவோம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ஆரோக்கியராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? போகுது. நைஸ். எல்லாம் குட் கோயிங் தான். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா தம்பி கார்த்தி. சூர்யா தம்பி கார்த்தி பற்றின கேள்வியா? ஆமாம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? கைதி ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி, அறியாத வயசு அப்படின்ற வரக்கூடிய பாடல் எந்த படம்? பருத்தி வீரன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, செல்வராகவன் கார்த்திக்காக எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு? 1001 பாட்டு எழுதியிருக்காரு. வேற மொத்தம் எத்தனை பாடல்கள்? 2 பாடல்கள். தெரியலையா? 5 பாடல்கள் என்பதுதான் சரியான பதில். நான் வேற ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இருந்தேன் 5ங்க 5 சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் கவனிக்கல போல. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றிகள். சரி, நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி அவர்களை பத்தின கேள்வியா? எஸ். போயிடுவோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடிங்க. வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, சந்திரமுகி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? வித்யாசாகர். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ரஜினி அவர்களுடைய நடிப்புல ஆடு புலி ஆட்டம் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? தேவராஜ். இல்லை, எஸ்பி முத்துராமன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதான் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த மைண்டில் இருக்கும், அந்த ஸ்பாட்டில் டப்புன்னு நடிச்சிடறாங்க, அடடா இவர் இல்லையே அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞாபகமே வருது. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ 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 யாரு? நல்லாங்குளத்துக்கு வந்து கலையரசி பேசுறேன். அப்படியா? யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி சார். சிவாஜி சாரை பற்றின கேள்வி கேட்கணுமா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, நான் வாசிக்கும் நாதஸ்வரம் உன்னை தேடி வரும் மோகனா அப்படின்னு வரக்கூடிய வசனம் என்ன படம்? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? பொறுத்ததும் போதும் பொங்கி எழு அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனம் என்ன திரைப்படம்? சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? அது முன்னாடி உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் சிவாஜி அவர்களுடைய நடிப்புல? என்ன சொல்றீங்க? என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, சவுண்ட் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ ஹலோ கேட்கலையா உங்களுக்கு? பழைய படம். சரி, ஓகே. உங்களுக்கு கேள்வியே கேட்குறேன். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, எந்த வருஷம் சிவாஜி அவர்கள் திரையுலகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு நடிக்கிறதுக்கு? சொல்லுங்க. எவ்வளவு என்ன படம் சொல்றீங்க? படம் இல்லைங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு நடிக்கிறதுக்கு? 52. தூள் கிளப்புறீங்களே. 52ல.
சூப்பர் சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம் சரிங்களா? பட்டு பட்டு பதில் சொல்றீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி, சிவாஜி அவர்களுடைய நடிப்புல 100வது திரைப்படமா ரிலீஸ் ஆன படம் எது? நவராத்திரி. அப்படி போடுங்க. நவராத்திரி. உங்களுக்கான 5வது கேள்வி போறோம் சரிங்களா? இது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர். ஓகே? என்ன சொல்லுங்க? இல்ல, இதுல நீங்க கரெக்டா 5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர்னு சொல்றேன். ஓகேவா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, ரெடியா இருக்கீங்களா? கண்ணே, உனது கண்ணில் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு வரக்கூடிய வசனம் என்ன படம்? பாசமலர். இல்லை, பாசமலர் என்பதுதான் கரெக்டான பதில் நீங்க நினைப்பீங்க. இல்ல, அதான் இல்ல, பாலும் பழமும் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? இந்த வசனத்தை கேட்டதும் நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது கிடையாது. ஓகேங்களா? ஆனா 4 கேள்விக்கு நச்சு நச்சுன்னு பதில் சொல்லி 5வது கேள்வி இப்படி அவுட் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வருத்தமா தான் இருக்கு. பாலும் பழம் தான். சரி, ஓகே, நல்லதா விளையாண்டாங்க. 4 கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டு 5க்கு போய் மாட்டிக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. சரி, இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? நடிகை சுகாசினி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு. என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு தான் பிடிக்குமா? ஆ. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போவோமா? ஏதாவது பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களோட பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு? சிந்து பைரேலேருந்து. ஓ, படம் ஒன்று பாட்டு ஒன்று. ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல ஒரு நடிகை. இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் சரிங்களா? சரியா பதில் சொல்லணும் சரிங்களா? 5 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்கள் 1 2 3 அப்படின்னு வரிசையாக அடித்து 5வது கேள்வி வரைக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும் சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். நெஞ்சத்தை கில்லாதே இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? விஜி. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி, மனதில் உறுதி வேண்டும் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? கே. பாலச்சந்தர் என்பதுதான் சரியான பதில். அதான் நான் சொன்னேன். அதான் நீங்க சொன்னீங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னீங்க. இல்ல இல்ல, நான் சொல்லவும் நீங்க சொல்லவும் கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா சொன்னமா? டைம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யாருன்னு கேட்போம். தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர், ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போமா? போதும். உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் அண்ட் தேனிசை தென்றல் தேவா இவங்க இருவருமே இணைந்து எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? தேனிசை தென்றல் தேவா, ஏஆர் ரஹ்மான். ஆமா, 2 பேரும் சேர்ந்து எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க? ஒரு 5. இல்லை, ஒன்னே ஒன்று, அதுவும் லால் சலாம் திரைப்படத்துல. சரிங்களா? தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி, வெரி குட். இப்படியே அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்டுருவோம் இந்த வரிசையில். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க சரிங்களா பேசும்போது. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. கோகுல், தர்மபுரி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யாவை பத்தின கேள்வி. யாரை பத்தி? நடிப்பு நாயகன் சூர்யாவை பத்தின கேள்வி. நடிப்பு நாயகன் சூர்யா அவர்களை பத்தின கேள்வியா? சரி, ஓகே. இது நீங்க வச்ச பட்டமா? இல்ல, அவங்களா வச்சது. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? இந்த கருப்பு அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? சாய் அபியங்கர். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி, சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? ஃபர்ஸ்ட் திரைப்படம் நேருக்கு வசந்த். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம் சரிங்களா? காக்க காக்க படம் இருக்கு இல்லையா, சூர்யாவுடைய நடிப்புல, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? ஜிகே விஷ்ணு. இது சினிமோட்டோகிராஃபர் கேவி ஆனந்த். இல்லை, தவறு. ஆர்டி ராஜசேகர். சரிங்களா? ஆர்டி ராஜசேகர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, விளையாடி வின் பண்ணிட்டு இருக்காங்க. வரிசையில் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். ஓகே 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 ஓகே, ஓவர் ஓவர். ஹலோ, ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க.
என் பேரு ஜேபி அமுதா பாஸ்கரன். சரி, நீங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. என் கூட ஃபோன்ல பேசுங்க சரிங்களா? ஓகே. யாரை பத்தின என்னங்க கம்மி பண்ண சொன்னா அப்பதான் அதிகமாகுது. கம்மி பண்ணிட்டீங்களா? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சரோஜா தேவி. சரோஜா தேவி அம்மா பத்தின கேள்வி. சரி, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து வேளச்சேரியில இருந்து பேசுறேங்க. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? சரோஜா தேவி அம்மாவுடைய 25வது திரைப்படம் எது? என்ன அப்படி பண்றீங்க? ஈஸி தானே. அவங்க பத்தி கேள்வினா அப்ப இந்த வருஷங்கள் ஒவ்வொரு 25, 50 எல்லாம் ஒவ்வொரு விழாவா கொண்டாடுவாங்களே, அப்ப என்ன படமா இருக்கும்? தெரியலையா? பாகப்பிரிவினை. இல்லை, தவறு. தெரியலையா? செங்கோட்டை சிங்கம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். அவ்வளோதான், பேச மாட்டீங்க கொஞ்ச நேரம், அப்படி தானே? அதை வெயிட் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஹலோன்னு சொல்லும்போது சொல்கிறது இல்லை, மறந்துட்டு போயிடுறாங்க வச்சுட்டு. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு சினிமாவில் யாரை பற்றி நல்லா தெரியுமோ, ரொம்ப பிடிக்குமோ, அவங்களோட பேரை சொல்லி விளையாடக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம் தான். 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள். சும்மா இருக்கிற நேரம் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போவோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கேம் ஷோ தான் இது. ஸோ தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சிக்கு உடனே கால் பண்ணி கரெக்டாக பதில் சொல்லி சரியாக வின் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான நேரம். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இந்த டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா? ஹலோ. ஹலோ, வணக்கம். இந்த டிவி வால்யூமா இல்லை காத்தடிக்குது ஆப்போசிட்ல? ஃபேனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கீங்களா? ஆமா ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச பாருங்க. தள்ளி வாங்க ஃபேன் கிட்ட இருந்து. தள்ளி வந்தாச்சு. இப்போ எப்படி நல்லா இருக்கு? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சேலத்துல இருந்து கால் பண்றோம். உங்க பேரு? ஸ்வேதா. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி கேட்கணும். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வில்லு திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? வில்லா? ஆமா, வில்லுன்னு ஒரு படம் வச்சுல, அந்த படத்தோட இயக்குனர் யாரு? வில். வில் ஐ சி வெல், நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி வில்லு படத்துடைய இயக்குனர் பிரபுதேவாங்க. ஓகே. அவரே ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பார்ல, வில்லு 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 ஆடி இருப்பார்ல. ஆமா ஆமா. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சரி, நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார் இதை தட்டுற தூக்குறோம்? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து. திருச்சியில இருந்து பேசுறீங்களா? ஓகே, உங்க பேரு? செல்வராஜ். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ரஜினியை பத்தி. என்னங்க எல்லாத்தையும் டபுளா சொல்றீங்களா? ஊரு கேட்டால் டபுளா வருது, பேர் கேட்டால் டபுளா வருது. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, 1000 ஜென்மங்கள் படத்துடைய மூவி டைரக்டர் யார்? 1000 ஜென்மங்கள் சசி. இல்லை, துரை என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இப்போ அடுத்ததாக யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? யாரு? ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களோட பேரு, ஊரு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? அழகுமுருகன் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? டிவி பார்க்காம என் கூட பேசுங்க சரிங்களா? விருதுநகர் புதுக்கோட்டை சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? காயத்ரி இந்த படத்துடைய கேரக்டர் நேம் என்ன? தெரியலையா? ராஜரத்னம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. அடடா, என்னடா அது இவ்வளோ ஈஸியாக கேட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்கள் பேர், ஊர் சொல்லுங்க. கோகுல். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தருமபுரி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? திரிஷா.
திருச்சாவோட கேள்வி. ஓ த்ரிஷா அவங்கள பத்தின கேள்வி கேட்கணுமா? ஆமாங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, த்ரிஷா முதல்ல எந்த திரைப்படம் மூலியமா வந்துட்டு போனாங்க ஸ்க்ரீன் அப்பியரன்ஸா? திருச்சா முதல்லைங்களா? ஆமா, ஒரு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்ல வந்துட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான், நடிச்சிருப்பாங்க. ஜோடி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னும் நிறைய பேர் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நாளைக்கு 4:30 மணிக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களோட பேசுகிறேன். இது தட்டுறோம் தூக்குறோம் ஷோ, அதனால் யாரை வேணாலும் வின் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வின்னர்னு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி தான். நாளைக்கு 4:30 மணிக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.